தேனி மாவட்டம் வைகை அணையில் 3800 கன அடி நீர் திறக்கப்பட்டிருப்பதால் 5 மாவட்ட மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ஹேமலதா வழங்கிட கேட்கலாம். ஹேமலதா, உங்க விரிவான தகவல். வணக்கம் ராதிகா. முழு கொள்ளளவை எட்டிய வைகை அணை பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு வாரமாக உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா மதுரை சாகுபடிக்காக பாத்தீங்கன்னா வினாடிக்கு 1300 கன அடி ஏற்கனவே திறந்து விடப்பட்டுள்ளது. இந்நிலையில பாத்தீங்கன்னா வைகை அணையின் பூர்வீக பாசனத்துக்காக ராமநாதபுரம், சிவகங்கை மற்றும் மதுரை மாவட்ட விவசாயிகள் கோரிக்கை ஏற்று பாத்தீங்கன்னா அரசு பாத்தீங்கன்னா இவங்களுக்கு 3 கட்டங்களாக தண்ணீர் திறக்க தமிழக அரசு ஆணை வெளியிட்டது. இதனை தொடர்ந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு முதல் கட்டமாக வைகை அணையிலிருந்து பூர்வீக பாசன பகுதியான ராமநாதபுரம் மாவட்டத்துக்காக வைகை அணையிலிருந்து தற்பொழுது வினாடிக்கு 2500 கன அடி திறக்கப்பட்டுள்ளது. அணையிலிருந்து 7 பிரதான மதகுகள் வழியாக தண்ணீர் திறக்கப்பட்டு சீறி பாய்ந்துள்ளது. ஏற்கனவே ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு சேர்ந்து மொத்தமா இப்போ 3800 கன அடி வைகை அணையிலிருந்து திறக்கப்பட்டதால பாத்தீங்கன்னா வைகை அணை முன்னாடி இருக்கக்கூடிய 2 கரைகளை இணைக்கும் தரைப்பாலம் மீண்டும் தற்பொழுது தண்ணீர்ல மூழ்கியுள்ளது. இதன் காரணமாக 2 புறங்களும் பாலங்கள் அடைக்கப்பட்டு சுற்றுலா பயணிகள் செல்ல தடை செய்யப்படுகிறது. இந்த தண்ணீர் பார்த்தீங்கன்னா இன்று முதல் 31ஆம் தேதி வரை, அதாவது 5 நாட்களுக்கு அணையிலிருந்து மொத்தமாக 624 மில்லியன் கன அடி தண்ணீர் ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு வழங்கப்பட உள்ளது. இதனை தொடர்ந்து அடுத்த கட்டமாக சிவகங்கை மற்றும் மதுரை மாவட்டங்களுக்கு தண்ணீர் திறக்க திட்டமிடப்பட்டுள்ளது. தற்பொழுது பார்த்தீங்கன்னா 3800 கன அடி திறக்கப்பட்டதால பார்த்தீங்கன்னா தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம் மாவட்டங்களில் கரையோரம் வசிக்கக்கூடிய பகுதிகளுக்கு பொதுப்பணித்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இதில் பார்த்தீங்கன்னா ஆற்றில் இறங்கவோ கடக்கவோ கால்நடைகளை கொண்டு மேய்ச்சலுக்கு செல்லக்கூடாதுன்னு சொல்லி எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. ராதிகா.